கலகேசி தலைமை கேமிங் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ரெக்கார்ட் ஆஃப் ரெக்னாரக் அப்படின்ற அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெக்கார்ட் ஆஃப் ரெக்னாரக் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அந்த அனிமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த அனிமே நான் இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஸோ சிம்பிளி ஆசமாக இருந்துச்சு இந்த அனிமே. நான் இந்த அனிமே இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. ஏன்னா நான் மாங்கா படிக்கும்போது இந்த அனிமே நல்லா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அனிமே அடாப்டேஷனில் ஏதாவது லைட்டாக சொதப்பிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நல்லா தான் இருக்குது இந்த அனிமே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த அனிமையோட ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு காட்ஸ் vs ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை அடிப்படையாக வச்ச வந்த ஒரு அனிமே. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஃபைட்டிங் ரிலேட்டடான அனிமே அப்படின்றனால ஃபைட்டில் யாருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாமே இந்த அனிமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கும் மேலே காட்ஸ் vs ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நிறைய ஹியூமன்ஸ், உங்களுக்கு பழக்கப்பட்ட ஹியூமன்ஸ், தெரிஞ்ச ஹியூமன்ஸ் எல்லாமே வருவாங்க. அண்ட் அதேமாதிரி காட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ லார்ட் சிவாவாக இருக்கட்டும், தோராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எட்ஜ் ஆஃப் த கார்னர் ஆஃப் த சீட்னு பாருங்களேன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இந்த ஃபைட்டை. யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. லைக் எப்படி சொல்கிறது, காட்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா காட்ஸ் தான் ஹியூமன்ஸோட பவர்ஃபுல் அண்ட் காட்ஸ் தான் ஹியூமன்ஸை படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த படைச்ச ஹியூமன்ஸே வந்து நம்ம காட்ஸோட கண்ணுக்குள்ள வரல ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து செம்மையை வந்து இந்த அனிமே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த அனிமே நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த அனிமே அதுக்கு மேலே ரிவ்யூ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபைட்ஸுமே நல்லாயிருக்கும், அனிமேஷன் இது வந்து ஓகே தான், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆர்ட் ஸ்டைல் மாசாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே நான் வந்துட்டு இந்த அனிமே பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அனிமே வந்து நீங்கள் ஆக்சுவலி பார்த்து விட்னஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஃபைட்டிங் ரிலேட்டடான அனிமே, மற்றபடி இந்த ஸ்டோரி பேஸ்டான அனிமே கிடையாது ரிவ்யூ பண்ணுறதுக்கு டீட்டெயில்டாக. அந்த அனிமே ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல, அதாவது வால்ஹாலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வால்ஹாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கவுன்சில் ஆஃப் கார்ட்ஸ் எல்லாமே உட்காந்துருக்க மாதிரி வந்து காப்பாங்க. அண்ட் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னடா இவங்க நாம் இப்படி எத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிளானட்டை படைச்சோம், அண்ட் அதில் வந்துட்டு ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 மில்லியன் வருஷங்களை வந்து வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்களே அடிச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு லைக் ரொம்ப அட்ரோசிட்டி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஒரு முடிவு கட்டலாமா, இவங்களை இப்படி விட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து தலைமை தங்குறது யாரு அப்படின்னா ஜியூஸ். ஸோ ஜியூஸ் அப்படின்றவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வந்துட்டு ஒரு கிரீக் காட். ஸோ அவர் தலைமையில் எல்லா காட்ஸுமே உட்காந்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம லார்ட் சிவா காமிப்பாங்க. லார்ட் சிவா என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை இவங்களாம் வேஸ்ட், இவங்களாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க, இவங்களுக்கு வந்து நம்ம உயிர் பிச்சை போட்ட மாதிரி இவங்களை வந்து வாழ வச்சிருக்கோம். பட் ஸ்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சான்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போர் வார் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கிற இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணி அட்ரோசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் சிவா சொல்லுவார். அண்ட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற குரூப் ஆஃப் காட்ஸ் எல்லாமே அக்ரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேசாமல் நம்ம வந்து ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம், வேனிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வால்கிரி வந்து காப்பாங்க. வால்கிரிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதியை வந்து தீர்மானிக்கிறவங்க. அதாவது இப்போ ஒரு சோல் வந்து சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படின்ற தீர்மானிக்கிற பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அவங்க அப்பீர் ஆகி இந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணி இந்த மாதிரி இல்லை அவங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுமே ஒரு ஐடியாவோட வராங்க. ஸோ ஆக்சுவலி அக்கார்டிங் டு த அந்தலா இந்தலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ இப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹியூமன்ஸோட வந்து மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. என்னது ஹியூமன்ஸோடவா, அவங்கள படைச்சதே நான் தான், அவங்கள வந்து எங்களுக்கு கழிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜோக் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்க உங்களோட ஸ்ட்ராங்கராக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காட்ஸோட மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, நாங்கள் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், நாங்கள் தான் வந்து அவங்கள படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து லைட்டாக ட்ரிகர் உடனே சரி நீங்கள் சொல்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்கிரி இருக்காங்களே, ஸோ வால்கிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு அதாவது காட்ஸில் 13 பேர், இங்கிட்டு ஹியூமன்ஸில் 13 பேர். ஸோ இப்படி 2 பேருக்கு நடக்கிற சண்டையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் 7 மேட்சஸ் ஜெயிக்கிறாங்களோ, சப்போஸ் காட்ஸ் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் ஹியூமன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். சப்போஸ் ஹியூமன்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து இன்னொரு 1000 வருஷங்களுக்கு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்கிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதையுமே ஜியூஸ் வந்து ஒத்துக்கிறாரு. ஏன்னா அஃப்கோர்ஸ் காட்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ஒத்துப்பார். அண்ட் ஸோ ஃபைனலி த ரெக்கார்ட் ஆஃப் ரெக்னாரக் அப்படின்ற ஒரு ஸ்டோரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காட்ஸுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக யார் வராங்க அப்படின்னா அந்த தண்டர் காட் தோர் அப்படின்றவர் தான் வராரு. ஸோ தோர் அப்படின்றவர் ரொம்ப பழக்கப்பட்ட ஆள் தான், நம்ம எம்சியூவில் பார்த்துருப்போம். பட் இவர் தான் ஆக்சுவல் த ரியல் தோர் வந்து இந்த இடத்துல வந்து அப்பிறாரு. அப்படி அவருமே பெரிய ஹேமரில் எடுத்துட்டு கெத்தா வருவார். இதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பேடாஸாக இருப்பார். ஹியூமன் சைட்லேருந்து யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஜூபுன்னு சொல்லிட்டு ஒரு வாரி வந்து கூட்டு வருவாங்க. அண்ட் அதே சேம் டைம் வந்து இந்த வால்கிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணுவாங்க, யாரை வந்து இந்த காட்ஸோட வந்து ஃபைட் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜூபு அப்படின்றவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் வார்லாட்,
அதாவது அவருமே ஒரு வாரியர். ஸோ அந்த ஹியூமனிட்டிலே வந்து ஸ்ட்ராங்கஸ்டான வாரியராக கன்சிடர் பண்ணுறது வந்துட்டு இந்த லூபுவை தான். ஸோ இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்ப்பாங்க. 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து பயத்தை வந்து ஃபேஸில் காமிக்காம ரொம்ப பிரேவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் காமிப்பாங்க. அண்ட் இந்த மேட்சுமே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தோர் ஒரு கையில் தன்னோட மியோல்நேர் வந்து வச்சிருப்பாரு. அண்ட் இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லூபு வந்துட்டு அவரும் கையில் வந்துட்டு ஒரு ஸ்பீர் வச்சிருப்பாரு. அதை வச்சு நம்ம தோர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ தான் வந்துட்டு நம்ம தோர் தன்னோட ஹேமரை வச்சு அந்த ஸ்பீரை வந்துட்டு டாச் பண்ணுவார். ஸோ டாச் பண்ணும்போது தான் வந்துட்டு ஒரு வழியாக தோர் வந்து தன்னோட ஹேமர் எடுத்துட்டாரு. இப்போ எத்தனை கொலை விழுது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுப்பானுங்க. 2 பேருமே அவங்களோட வெப்பன்ஸை வச்சு 2 பேருமே கிளாஷ் ஆகி மோதிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அங்கிட்டு இருந்து ஜியூஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா 2 பேர்த்தோட பாடிஸ்மே 2 பேருமே வந்துட்டு அவங்களோட பாடிஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா சரி சமமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ காம்படிட்டிவ் வைஸாக வந்துட்டு 2 பேருமே ஈக்குவல்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இப்போ நம்ம தோர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மியோல்நேர் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு காப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு கையில் லிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்றனால தன்னோட கையில் வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேட் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணுவார். ஸோ லிஃப்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவரோட பாடி வந்து அப்படியே பெண்ட் பண்ணுவார். அவர் அப்படி நல்லா பெண்ட் பண்ணி அப்படி தூக்கி நம்ம லூப்பு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது சடன்லி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லூப்பு அடிக்கிற மாதிரி வந்துட்டு காப்பாங்க. பட் ஷாக்கிங்லி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம லூப்பு வந்து அடி வாங்க மாட்டார். அதில் வந்துட்டு லைக் அந்த பயங்கர எஃபெக்டாக வந்து காப்பானுங்க. அந்த ஆம்பரை வச்சு நம்ம லூப்பு அடி வாங்குற மாதிரி தான் காப்பாங்க. பட் அதில் வந்து அவர் ஈஸியாக டாஜ் ஆகிட்டு அவர் கையில் வச்சு இந்த ஸ்பியரை வச்சு அப்படியே அவரோட செஸ்ட்லேருந்து அவரோட பாடி வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். அண்ட் அந்த பிளட்டுமே வந்து பார்த்தோன்னா தோரோட பாடியிலேருந்து அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு 2 பேர்த்தோட பேக் ஸ்டோரியுமே காப்பாங்க. அதாவது தோர் வந்துட்டு எப்படி ஃபோர்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாங்க. அதாவது மியோல்நேர் வந்து எப்படி யூஸ் பண்ணி அந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே வெறி கொண்டு அடிச்சார் அப்படின்றத வந்து காப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து கிட்டத்தட்ட அட்டாக் ஆன் டைட்டனில் நடக்கிற அந்த ஒரு ஈவெண்ட் மாதிரியே இருக்கும். அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து பார்க்க டைட்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி காப்பாங்க. எல்லாருமே செத்து போனதுக்கப்புறம் தோர் என்ட்ரி கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டு இவர் வந்து பார்த்தோன்னா அவங்க மேலே உட்காந்துட்டு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. இப்படி லூபுவை காமிக்கும் போது லூபுவை பொறுத்தளவுக்கு அவர் வந்துட்டு ஒரு ஃபியர்சம் வாரியர் இருக்கிறதுக்கு வந்துட்டு அவர் சைல்டுஹுட்ல வந்து எதையுமே எதிர்க்கிற ஒரு தன்னம்பிக்கையாலும் ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி வந்துட்டு காப்பாங்க. அண்ட் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு வாரியராக இருப்பார். எல்லா வாரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவார். அண்ட் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக வந்துட்டு அவருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் வந்து அவர் தேடிக்கிட்டே இருப்பார். அவருமே எக்கச்சக்கமான வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அண்ட் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சாப்பிட்டு கொன்று தீத்துருவார். அண்ட் இதற்கு மேலே எனக்குன்னு ஸ்ட்ராங்கஸ்டாக யாருமே இல்லையா அப்படின்றப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவர் வந்து லைக் சரண்டர் பண்ணி அவர் வந்து தூக்கில் போகிற மாதிரி ஒரு சீனை வந்து காப்பாங்க. அப்போ வந்துட்டு நான் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச மாதிரி காப்பாங்க. இப்படிலாம் நான் கெஞ்சுவேன் நினைக்கிறியா, தயவு செஞ்சு நான் தூக்கில் போட்டுரு, என்னோட ஸ்ட்ராங்கஸ்டாக இல்லாத இந்த உலகத்தில் நான் இருக்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார். ஸோ இப்படிப்பட்ட மாதிரியான ஒரு ஆள் தான் லூபு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச உடனே வந்துட்டு பில்டப் பயங்கரமாக ஏற்றுவாங்க. இந்த அனிமேல வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே வந்துட்டு பில்டப் தான். பொதுவாக எல்லா அனிமேக்குமே வந்துட்டு பில்டப் ஏற்றினாலே முக்கிய போயிடும். பட் இந்த அனிமே வந்து பில்டப் ஏற்ற தான் ஹைப்பே அதிகமாகும். இதில் வந்துட்டு இப்போ தோர் ஜெயிப்பாரா இல்லை லூபு ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனும் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேருமே வந்து ஹைப்டப் ஆயிட்டு 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வெப்பன்ஸ் எடுத்துட்டு 2 பேர்த்தையுமே அடிக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. மேட்சை பார்த்துட்டு இந்த ஜியூஸ்க்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. எப்படிரா இந்த இவ்வளோ பெரிய ஸ்பீர் வந்து பெரிய ஹேமரை வந்து இப்படி டிஃபென்சிவாக வந்துட்டு இப்படி நிலச்சி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தேகப்படும் போது தான் அங்கிட்டு இருந்து அந்த வேல்கிரி பார்ப்பார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேல்கிரி தான். இவன் வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் மேலே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கும் மேலே ஹெல்ப்பாக பண்ணி சூச்சமத்தெல்லாம் உண்டு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாரு ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு வந்து ரைட் இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாங்க. ஆக்சுவலி இந்த வேல்கரிஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 சிஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த 13 சிஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4th சிஸ்டர் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி நீ வந்துட்டு எனக்காக அவனை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே ஒத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களே ஒரு வெப்பனாக மாற்றிப்பாங்க. ஒரு ஸ்பியராக ஒரு ஈட்டியை வந்து மாற்றிப்பாங்க. அந்த ஒரு ஸ்பியரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூபூட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லூபூட் இருக்குது. அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இது இவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு காட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்கும். அண்ட் அந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க காட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஒரு ஆக்சசரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கும். அண்ட் அந்த ஒரு ஆக்சசரியுமே இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸும் காட்ஸுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமனுக்கு வந்துட்டு அதாவது நம்ம லூபுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு ஆக்சசரியாக இந்த ஒரு வெப்பனை வந்துட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஆட்டோ சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்பேர் வச்சு நம்ம தோரோட அந்த அயன் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவார். அந்த அயன் க்ளவுஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளோட சிப்ஸ் மாதிரி அப்படியே கிராக் ஆகி அப்படியே அழிச்சு செதறிடும். அண்ட் அப்படி கையை விட்டு நழுவினோடனே அந்த ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் போய் விழும். அந்த லேண்டில் போய் விழுந்த ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே லாவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்து ஷாக் ஆவாங்க. அண்ட் ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னா அந்த மியோல்னர் வந்து அப்படியே வெடிச்சிரும். அந்த டாப் ஆஃப் த ஹேமர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வெடிச்சிரும். அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் எல்லாம் இருக்கிற மாதிரி காப்பாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் மாதிரி லேப்டாப்னு துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹார்ட் பீட் மாதிரி துடிக்கும் போது அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஷாக் ஆகும் போது நம்ம ஜூஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு த ரியல் மேட்ச் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எப்போ வந்துட்டு தோர் வந்து தன்னோட அயன் க்ளவுஸ் வந்து இழக்கிறாரோ அதற்கு கம்ஃபர்டபுளாக அவருடைய அந்த ஹேமருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செயல்படுற மாதிரி வந்துட்டு இந்த ஹேமர் வந்து இருக்கும். ஸோ இனிமேல் வந்து தோரோட ஹேமர் வந்து அவர் வந்து ஈஸியாகவே லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா
அப்படின்னா நம்ம தோர் அசால்ட்டாக அந்த ஹேமரை வந்து லிஃப்ட் பண்ணுவார். ஸோ லிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பயங்கரமான எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஐ மீன் அந்த லைட் நீங்கள் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு அவர் லூப்பு பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் உன்கிட்ட கடைசியாக சொல்லிக்கிறேன் ஹியூமன், நீ தயவு செஞ்சு செத்துறாத, இல்லைனா சாகிறதுக்கு தயாராக இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ நம்ம லூப்பு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ஈட்டியை வச்சுட்டு அவருமே அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரும் கெத்தா ரெடியாக நின்றுட்டு இருக்கப்போ தான் வந்துட்டு தோர் அந்த மியோல்னர் வந்து அப்படியே சுற்றி விடுவார். அதுவும் ஸ்பின் ஆகிட்டு போய் நம்ம லூப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போவோம். நம்ம லூப் வந்து அதை அப்படியே டாச் பண்ணிடுவார். அண்ட் அப்போ தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது வரைக்கும் இதை வந்து எவனுமே டாச் பண்ணதில்லை, அந்த 1000ல் ஒருவனா நீ தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு லூப்பு சொல்லும்போது லூப்புமே அதை டாச் பண்ணிடுவான். அண்ட் அப்போ வந்துட்டு அது வந்துட்டு பின்னாடி வரும், சுற்றிட்டு அப்படியே அவருக்கு ரிவர்ட் அடிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே அவர் டாச் பண்ணுவார். இதுக்கப்புறம் தோரோட கைக்கு திரும்பி அந்த ஹேமர் வந்தோடனே அந்த ஹேமரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லூப்பு வந்து எதிர்கொள்வார். இது வரைக்கும் 1000 வருஷங்கள யாருமே வந்து என்னை இந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணதே இல்லை, ஸோ அதனால் இதுக்கு வந்துட்டு நீ அனுபவிப்ப ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் அட்டாக் வந்து அப்படியே அந்த லூப்பு மேலே வந்து செலுத்துவார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கிற லார்ட் சிவா கூட வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார். ஒரு ஹியூமனால் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு காடை வந்து இப்படி புஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஷாக் ஆவார். ஹேமருக்கு அகேன்ஸ்டாக நம்ம லூப்புமே அந்த ஸ்பியரை வந்துட்டு அப்படியே நல்லா அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு போஸ்ட்டில் வந்து வச்சிருப்பாரு. அண்ட் இது ரெண்டுமே வந்து கிளாஷ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பியருக்கு ஒன்றாவது ஹேமருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவோம். பட் இன் தி எண்ட் நம்ம லூப்போட காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன் வந்து கிராக் ஆகிற மாதிரி வந்துட்டு காப்பாங்க. அண்ட் அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்ம வேல்கிரிலாம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க, ஐயோ போச்சுடா அப்படின்ன மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவரால் வந்து எந்திரிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். அவரால் ஒரு கால் கூட எட்டு வைக்க முடியாது, காலும் உடஞ்சி போயிடும். அப்படின்றனால வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து சீரா பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு காடை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு போனீங்களே, இப்போ நீங்கள் அடுத்து எப்படி ஒரு கால் எடுத்து வைப்பீங்க அப்படின்னும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு குதிரை வந்துட்டு அந்த எரினாக்கு வரும். இந்த குதிரையெல்லாம் அலோட அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ட்டை கேட்கும்போது மேட்ச் அப் ஆடுற எவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எது வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே அந்த குதிரை வரும். அந்த குதிரை வந்ததுக்கப்புறம் இவர் ஏறணும்ல, அதான் பெரிய விஷயம் அப்படின்றப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்துட்டு அந்த ஸ்பீர் வச்சிருந்தால அந்த ஸ்பீரை பிடிச்சி ஊண்டி எந்திரிச்சு நிற்பார். அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே வந்து சீரா பண்ணுவாங்க. அவரு போய் அந்த ஹார்ஸில் உட்காருவார். உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா தோரை சுற்றிக்கிட்டே இருப்பார் அந்த ஹார்ஸை வச்சு. ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அவருமே கையில் அந்த ஸ்பீர் வச்சிருப்பார்ல, ஸோ ஸ்பீரை வச்சுட்டு அவருமே ஓடி வந்து அந்த ஸ்பீரை வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவர் ஃப்ளாஷ்பேக் காப்பாங்க. அந்த ஸ்கை ஹீட்டர்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பெஷல் அட்டாக் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதே மாதிரியான ஸ்பீரை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஹீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதை பண்ணவொடனே வந்துட்டு மேகங்கள் ரெண்டா பொழந்து போயிடும், அந்த மாதிரி வந்துட்டு காப்பாங்க. குதிரையில் வந்துட்டு இருக்கிற லூபுவும் ஸ்கை ஹீட்டர் போட்டவொடனே அங்கிட்டு நம்ம தோர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மியோல்னர் வந்து அப்படியே சுற்றி விடுவார். அண்ட் அந்த ஹேமரை வச்சு ஒரே போடா நம்ம லூபு மேலே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவரோட அந்த ஸ்பீர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வேனிஷ் ஆகிற மாதிரி வந்துட்டு காப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமான ஒரு ப்ளோ, பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஏற்படுற மாதிரி வந்துட்டு காப்பாங்க. யாராலையுமே பார்க்க முடியாது, அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அண்ட் அதை பார்க்கும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பியர் வேனிஷ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் அதாவது அந்த வேல்கிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேனிஷ் ஆகிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து இப்போ தான் வந்துட்டு நம்ம லூபுக்கு காமிப்பாங்க. லூபுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது தான் அவரோட கையில் வந்து பாதி பாதியாக தான் கிடக்கும். அதாவது ஒரு கை என்னன்னா போயிருக்கும், இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் எல்லாமே வந்து அப்படியே பிதிங்கி போய் கிடக்கும். அந்தளவுக்கு வந்து பேடாக வந்து இன்ஜூர்ட் இருப்பார். அண்ட் அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட கையில் ஒரு கை போயிருக்கும், இன்னொரு கையை கடிச்சு துப்பி அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சிருவார். இப்போ வந்துட்டு அவரோட 2 கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும். அண்ட் அவர் வந்துட்டு இப்போ ஒரு குதிரை மேலே உட்காந்துருக்காரு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு வீரமாக உன்னை வந்து நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிகரான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர் வந்து லூபு வந்து எதிர்கொண்டாரு. அப்படின்றனால அவர் வந்துட்டு தன்னோட மூஞ்சில் ஒரு சிரிப்போட அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோர் எதிர்கொள்வார். அண்ட் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தோறும் இந்த அவனோட அடியை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமரை வச்சு ஒரே போடுவார். தலையில் அடித்ததுக்கு எதுக்கும் அவரோட தலை அப்படியே பொழந்துரும், தலைலாம் தெரிச்சு போயிடும். அண்ட் அவரோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா முட்டமாக கிடக்கும். அண்ட் அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லூபு வந்து இறந்து போயிடுவார். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வின் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், இந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு நல்லாவே வந்து ஒரு டஃப் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிடுவார். அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட்டுமே முடிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டை தொடர்ந்து நம்ம செகண்ட் ஃபைட்டை வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். செகண்ட் ஃபைட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமேலே வச்சு எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஃபைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே சேம் டைம் மாசாகவும் இருக்கும். அண்ட் அதில் வந்து யார் யாரெல்லாம் ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஜியூஸ் விசஸ் ஆடம் தான் நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே சேம் டைம் எவ்வளோக்குள்ள லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நானும் போட்டுறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.